வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 134 கோடி ரூபாய் மதிப்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு 77 கோடிக்கு சிறப்பு தொகுப்பும், டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 57 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு தொகுப்பும் அறிவிப்பு. தமிழக விவசாயிகளின் வேதனைகளை புரிந்து கொள்ளாமல் 134 கோடி சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் வெற்றி ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு. தமிழகத்தில் நிலவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பம்பு செட்டுகளை இயக்க முடியாத நிலையில் விவசாயிகள் உள்ளதாகவும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் மேட்டூர் அணை நீர் இந்த ஆண்டு திறக்கப்படாததால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மேட்டூர் அணையில் இருந்து நீரை திறந்து கடைமடை வரை சென்றடைவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்படாது. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் நீர் இருப்பு குறைவாக இருப்பதால் தமிழக நீர்வளத்துறை அறிவிப்பு. மேட்டூர் அணையில் இருந்து இன்று தண்ணீர் திறக்கப்படாததை கண்டித்து போராட்டத்தில் குதித்த நாகை மாவட்ட விவசாயிகள். வறண்ட வாய்க்காலில் மலர் வளையம் வைத்தும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தி நூதன போராட்டம். கர்நாடக அரசில் இருந்து நீரை பெற்றுக்கொடு. குறுவை போச்சு, விவசாயிகளின் வாழ்வாதாரம். மேட்டூர் அணையில் இருந்து இன்று தண்ணீர் திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். கடலூர் பரங்கிப்பேட்டையில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க அனுமதி கோரி ஹிந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் விண்ணப்பம். எண்ணெய் இருப்பு குறைந்துவிட்ட நிலையில் புதிய கிணறுகள் அமைக்க கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி கோரி விண்ணப்பம். மகளிரிடையே விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கை மாவட்ட பொறுப்புகளில் இருந்தவர்கள் கண்டுகொள்ளாததே காரணம். 1000 ரூபாய் உரிமை தொகை போதுமான எண்ணிக்கையில் கொடுக்காதது பெண்களிடையே அவநம்பிக்கையை ஏற்படுத்தியதாகவும் திமுகவின் கள ஆய்வில் தகவல். இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் அப்பொழுதைய அமைச்சர் சேகர்பாபுவுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு வழங்கப்பட்டதாக திமுக கள ஆய்வில் தகவல். மக்களின் குறைகளை அமைச்சர்களிடம் கொண்டு செல்ல அமைச்சர்களின் உதவியாளர்களே முட்டுக்கட்டை போட்டதாகவும் குற்றச்சாட்டு. மக்களுக்கு நல்லது செய்யவே அரசியல், வெறுப்பு அரசியல் கூடாது. மக்கள் கருத்தை அறிந்த பிறகு அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் மீண்டும் ட்விஸ்ட். இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்றேன் இதுதானே, நான் திருச்சி கிழக்கில் நிற்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரேனா இல்லையான்றதை சொல்கிறேன். இப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த போது தன்னை அரசியலுக்கு போக வேண்டாம் என்று தாய் கண்டித்தார். விஜய் அரசியலுக்கு வந்தபோது தான் அரசியலுக்கு செல்வதை தன் தாய் தடுக்கவில்லை என்றும் நடிகர் ராகவா லாரன்ஸ் பேச்சு. இல்லை கண்ணா, நீ அரசியல் போனது எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ஏமா அரசியல் போனால் பிடிக்கல? இல்லை கண்ணா, அது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு போகக்கூடாது. அது பணம் கொடுக்குறாங்க அரசியலுக்கு.
ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்து தாங்க நான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாதி இல்லைன்னுவாங்க, ஜாதி இருக்குது. மதம் இல்லைன்னுவாங்க, மதம் இருக்குது. அந்த சாக்கடைக்குள்ளே நீ போகாதப்பா. நம்மளுக்கு வாழ்க்கையை ஒளி வச்சு ஏற்றி வச்சவர் தானே நம்ம சூப்பர் ஸ்டார். அவர்கிட்ட என்னை கூப்பிட்டு போப்பா. நான் சொல்கிறேன், அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவரும் அரசியலுக்கு வர வேணாம். இந்த வயசில் அவர் நிம்மதியாக இருக்கட்டும். எதுக்கு அரசியலுக்கு வர? என்னை கூப்பிட்டு போ, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி கூடா. இப்போ என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டேன். முதல் முறையாக எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்தேன். ஆமாம் கண்ணா, அந்த புள்ள எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. இவ்வளோ பெரிய வெற்றி அடி வரணும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. ஒரு நல்ல மனுஷன் பண்ணணும்னு நினச்சா அது முடியுங்கண்ணான்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குப்பா அப்படின்னு அம்மா சொன்னான். அப்போ என்ன போயிடலாமா, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். போகண்ணா, நீ நினச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு அம்மா சொன்னோன்னு காலில் சாஸ்தாமா வந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனத்திற்கு பிறகே தன் வாழ்வில் அரசியல் தொடங்கியது. அரசியல் பயணம் குறித்து வீடியோவில் மனம் திறந்த நடிகர் ராகவா லாரன்ஸ். தலைவன் சொல்லுவாங்க, நம்ம அண்ணன் தான் சீமான் அண்ணன் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, அதுக்கு நான் மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறேன், அவர் ட்வீட் போடுறேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் அரசியல்னு எழுத நுழையுது. நம்ம சாப்பாடு போகிறதுக்கு போகணும், இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த ஜல்லிக்கட்டு தான் எனக்கு அரசியலில் உள்ள நுழைஞ்சது. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக பிரதமர் மோடியிடம் கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் அறிக்கை. தற்பொழுதைய நிலையில் மேகதாது அணையை கட்டுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்றும், மேகதாது திட்டத்திற்கு விரைவாக அனுமதி வழங்குவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கர்நாடகா மங்களூரு அருகே கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு முதலமைச்சர் விஜய் இன்று செல்லவிருப்பதாக தகவல். டெல்லியில் இருந்து கர்நாடகா மங்களூரு விமான நிலையம் வரும் முதலமைச்சர் விஜய் மூகாம்பிகை கோவில் செல்கிறார். பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது 15 நாட்களில் முடிவு எடுப்பது குறித்து ஆலோசனை. தானியங்கி பட்டா மாறுதல் குறித்து ஆலோசனை நடத்திய பின் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. அதை பார்வையிட்டு அங்கே இருக்கிற நிர்வாக அலுவலர்கள் அதை பார்வையிட வேண்டும். அதை பற்றி பரிசீலனைக்கு பிறகு அது என்ன முடிவுகள் என்பதை அவர் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்காத போது 15 நாட்களுக்குள்ளே அதற்கான அனுமதியை நாங்கள் வழங்குவோம். தனது தென்கொரிய பயணத்தில் கொரியாவுக்கான இந்திய தூதர் கௌரங்லால் தாஸை சந்தித்த அமைச்சர் கீர்த்தனா. முக்கிய துறைகளில் கொரியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த கலந்துரையாடியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை. அண்ணாமலை அரசியல் இயக்கம் தொடங்கியது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விரைவில் மாற்றம் செய்யப்பட இருப்பதாக டெல்லியில் அமித்ஷா தலைமையில் நடக்கும் மையக்குழு கூட்டத்தில் முடிவு. புதிய மாநில தலைவராக அஸ்வத்தாமன் அல்லது ராமசீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய யார் அந்த சார் என்பது குறித்து உடல் நிதி உண்மை நிதியாக மாறி பேச தயாரா? பொள்ளாச்சி சம்பவத்தில் பச்சோந்தி போல் நிறம் மாறி நீதியை குழி தோண்டி புதைத்த தீர்ந்து போன சக்தி போலவா செயல்படுகிறது நமது அரசு என்றும் தவேக சார்பில் சரமாரி கேள்வி. அதிமுக முன்னாள் அமைச்சர் பச்சைமால் உள்ளிட்டோர் தவேகாவில் தங்களை இணைத்துக் கொள்ள இருப்பதாக தகவல். தவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் நாளை இணைகின்றனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட வழக்கு.
வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த 3 தனிப்படைகளை அமைத்த சிபிசிஐடி. ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இரவில் தொடர்ந்து 4 மணி நேரமாக மின்வெட்டு. ஆவடி பூவிருந்தவள்ளி சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும். மற்ற கட்சிகளைப் போல பிளக்ஸ் பேனர் போன்றவற்றை வைக்கக்கூடாது. பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடாது. மிகப்பெரிய அளவில் நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் வலியுறுத்தல். சென்னை ஆலந்தூரில் பெண்ணுக்கு தவிக நிர்வாகி வேம்புலி தொல்லை தந்த விவகாரம். வேம்புலியை கட்சியின் அடிப்படை பொறுப்பில் இருந்து நீக்கி சரவணன் எம்எல்ஏ நடவடிக்கை. அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி தொடங்குவதை உறுதி செய்ய கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் 8 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்காக இன்று காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் ஆஜரான காவலர்களிடம் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ கிடுக்குப்பிடி விசாரணை. பைக் டாக்ஸியை அனுமதிப்பது தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதிப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் மாநில போக்குவரத்து ஆணையர், மத்திய சாலை போக்குவரத்து செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. லண்டன் ஆர்கெஸ்ட்ரா குழுவின் 92 இசைக்கலைஞர்களை கொண்டு இளம் வயதில் சிம்போனி இசையை உருவாக்கிய லிடியன் நாதஸ்வரம். சென்னை வந்த லிடியன் நாதஸ்வரத்திற்கு அமைச்சர்கள் ராஜ்மோகன், வன்னியரசு, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் உற்சாக வரவேற்பு. லிடியன் நாதஸ்வரம், அமிர்தவர்ஷினி இன்னும் எண்ணற்ற சாதனைகளை இந்த இசை உலகிலே படைத்து அவர்கள் சிகரங்களின் உயர்த்தத்துக்கு செல்வார்கள் என்பது மிக குறைந்த வயதிலேயே அவர்கள் இதை சாதித்திருப்பதிலிருந்து தெரிய வருகிறது. பழனியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான இரிடியம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி விவசாயியிடம் 19 லட்சம் ரூபாய் மோசடி. விவசாயியிடம் 19 லட்சம் ரூபாயை பறித்துக் கொண்டு அட்டை பெட்டியை விற்று சென்ற மோசடி ஆசாமிக்கு போலீசார் வலைவீச்சு. ராசிபுரம் அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் துப்பாக்கி மற்றும் கத்தியை காட்டி 20 சவரன் நகைகள் கொள்ளை. பீரோவில் இருந்த 20,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்து சென்ற கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. பழனி கொடைக்கானல் மலைசாலை சோதனைச் சாவடியில் கேரள சுற்றுலா பயணிகளிடம் 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய முதன்மை காவலர். லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு பறிமுதல் செய்த மது பாட்டிலை மீண்டும் கொடுத்த வீடியோ வைரலான நிலையில் காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம். இதெல்லாம் வந்து நார்மல் ட்ரெயின், உனக்கு வார்னிங் ட்ரெயின். நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பரா வரணும். நம்ம இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு மெயினான ஒர்க் உனக்கு ஜாப்ல வந்து டிஸ்டர்ப் ஆகும். எப்படி கொடுக்கறது பார்த்து கேர்ஃபுல்லா கொண்டு போனேன். ஏதோ இந்த வெளிநாட்டு கேமரா வேற தெரியுது, உள்ள சொருகு. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் கடும் வெள்ளப்பெருக்கு. அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை கிராமுக்கு 300 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. நாளை முதல் ஒரு வாரம் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருப்பதாக தகவல்.